ஹாய் கைஸ். ஸோ வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ways to become rich இல்லைனா 10 ways to become millionaire அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஈவன் பில்லியனர்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வழிகள் நான் சொல்ல போகிறேன். இந்த 10 வழிகளில் நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில இது ஆல்ரெடி இருக்கிறதுலே ரிப்பீட்டடாக ஆகிற மாதிரி இருக்கும், அது சிமிலராக இருக்கும். அண்டு இதில் புது முறையை நீங்கள் கையாண்டு உங்களால் அந்த லட்சத்தையோ கோடியையோ உங்களால் அடைய முடியும். ஸோ ஏன் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட டார்கெட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மாதம் ஒரு 50,000 மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு 2 மாதம் சேர்த்தாலே 1,00,000 சேர்த்துருவாங்க. வேறஸ் அதே இது 10,000 அந்த ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களோட நிலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10 மாதம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் இருக்கும். ஸோ அதனால லட்சங்களோ கோடிகளோ நீங்கள் டார்கெட்டில் செட் பண்ணி இதை வின் பண்ணலாம். ஸோ அதில் டாப் 10 மெத்தட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு சில வழிகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதையும் ஆட் பண்ணணும், இதையும் நான் சொல்லணும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வழி பார்க்கலாம். எஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான ஒரு விஷயம்தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் வந்து நான் நல்லா உங்களுக்கு ஒரு சில விஷயத்த ப்ரிசைஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் காசை பார்க்க முடியாது. அந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கரெக்டாக பண்ணுறீங்களா, அது ஒழுங்காக போய் மக்களுக்கு சேருதா அப்படின்ற விஷயத்தையுமே நீங்கள் பிஸ்னஸில் பார்க்கணும். சப்போஸ் அது மக்களுக்கு தேவையில்லைன்னு இந்த டைமில் நினைக்கிறாங்கன்னா, எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி அதை கொடுக்கணும். இல்லை மக்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த இதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்டெடி ஆகும். ஸோ இது என்ன மாதிரி பிஸ்னஸாக இருக்கட்டும் அப்படின்றது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரு இது தேவை அதை நீங்கள் கொடுக்குறதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணினா உங்களுக்கு லாபம் வரும். ஸோ வரும். இது வந்து நான் சொன்ன மாதிரி சேர்த்து வச்சு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் மற்ற இந்த சொல்லப்போகிற 10 வழிகள்லையுமே நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு இது சீக்கிரமாகவே உதவ போகுது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிஸ்னஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எய்தர் நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணி, அதாவது ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆக போகுது அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வைக்கும்போது அது ஒரு 10 வருஷத்துலேயோ இல்லை 5 வருஷத்துலேயோ இல்லை 3 வருஷத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ டபுளாகவோ ட்ரிபிளாகவோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது கம்மியான விலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து நல்லா பூம் கொடுத்த ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் அப்படியே ஒரு ஃபுல்லாகவே படுத்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டில் அது லாபமாக தான் இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டையே நீங்கள் கமிஷன் பேசிஸ்லையுமே பண்ணுவாங்க. ஸோ அதாவது நீங்கள் வாங்கி விற்க மாட்டீங்க, யாரோ ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்டை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் செல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கமிஷன் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பார்த்தீங்க, பையர்ஸையும் செல்லர்ஸையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல பர்சன்டேஜே வரும். வேறஸ் நீங்கள் அது பண்ணாமல் ஏதோ ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இதுவுமே இன்னுமே ஒரு பாப்புலர் பிஸ்னஸாகவே தான் இருக்குது இன் ரியல் எஸ்டேட். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து
காசு பார்க்குற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா பணம் பண்ண முடியுமானா அதுக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஏன் இது செய்யணும் எல்லாருனாலையும் பார்க்க முடியாதானா, எல்லாருனாலையும் பார்க்க முடியும். எப்போனா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா தான். நான் என்கிட்ட ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. அத நானு முதலீட்டு செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் செய்யலாம். பிஸ்னஸ் செய்யும்போது அது நஷ்டமடையுமானா அடைய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ரியல் எஸ்டேட்ல போகும்போது அதுவும் போகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட காசு போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு தப்பான ஒரு இடத்துல, தப்பான ஒரு விஷயத்துல இது மேலே ஏறும், இல்ல இது கீழ இறங்கும்னு சொல்லிட்டு நீங்க அத பெட் பண்ணி போகும்போது தான். அதுல நாலேட்ஜ் இல்லாம நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு அதில அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா இடிஎஃப்லயோ போட்டு உங்கனால அதில பணம் பண்ண முடியும். ஆனாலும் அதுக்குமே சில வருஷங்கள் ஆகும். ஒண்ணு அமௌண்ட் பெருசா போட்டா அது சீக்கிரமே டபுள் ஆகுறதோ, ட்ரிபிள் ஆகுறதோ மாரி இருக்கும். இல்லன்னா வருஷங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட். அ முக்கியமா சொல்லணும்னா அது மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாவும், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பிஸ்னஸ்னாவும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இத நீங்க ஒரு தனியாவும் செய்ற மாதிரி இருக்கலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி ஒரு சில பிசினஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இத சொல்றேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி, அத நீங்க செல் பண்ணி, அதுல ஒரு ப்ராஃபிட்ட நீங்க எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோ, இல்லன்னா ஏதாவது ஒரு குட்டி கேட்ஜெட்டோ, ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மக்களுக்கு குடுக்குறீங்க. அந்த மக்களுக்கு ஆல்ரெடி தேவையா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காது. ஸோ ஆப்பிள்ல மட்டும் வந்து டச் ஸ்க்ரீன் வந்துச்சு. அதுக்கப்புறமா சாம்சங்லயும் ஒரு சில மோட்டோரோலா அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிலேருந்து வந்து மட்டுமே பாப்புலரான கம்பெனிலேருந்து மட்டுமே டச் ஃபோனுன்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பட்டன் ஃபோனுன்னு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அ இம்ப்ளிமெண்ட் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்குள்ள இன்டர்நெட் எடுத்துட்டு வர்றதுன்ற இந்த விஷயம் தான் நம்மள நெறைய பேர மாத்திருக்கு. ஸோ ஈவன் தோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, நானுமே ஃபோன்ல தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு YouTubeல அப்லோட் பண்றது பார்த்தீங்கன்னா, ஃபோன் மூலியமா தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட வேலைய ரொம்பவுமே ஈஸியாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் தான் ஃபோனு. ஸோ இதில ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நம்ம வேலைய எளிதாக்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு பிஸ்னஸா எடுத்துக்கோங்கன்னு. அது கூட இதுவா இருக்கலாம். ம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிவ் இன்கம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்றது? என்ன பண்ணணும் நானு பார்த்தீங்கன்னா, ராயல்டி. ஸோ இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நீங்களே ரிஸ்க் எடுத்து அத போய் வித்து காசாக்குறதுக்கு இல்லாம, அ நான் இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அ பப்ளிசைஸ் பண்ணி, இப்போலாம் இதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தமிழ்ல இன்னும் இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு டிவி ப்ரோகிராமும் இல்ல. ஆனா இங்கிலீஷ், ஹிந்தில எல்லாமே வந்துருச்சு. ஒரு பிசினஸ் ஐடியா எனக்கு இருக்கு. அந்த ஐடியாக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க அந்த இடத்துல நீங்க சொல்லும்போது, அத இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் அ அந்த ப்ரோகிராம் மூலியமா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்னும் தமிழ்ல இல்ல. அ ஆனா நெறைய கம்பெனிஸ் இருக்கு உங்களோட ஐடியாவ கேட்கறதுக்கு. அண்ட் நீங்க இதில இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்காக நான் டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அ அ அ இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல நான் ஒரு சில பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாரி நீங்க ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி, அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்றது வேற யாராவது இருக்கலாம். ஆனா, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ராயல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராயல்டி உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அன்டில் அந்த ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகுற வரைக்குமே அந்த ராயல்டி உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே நெறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இது நெறையாவே பாப்புலரா இருக்கு. வெறும் குட்டி பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஆனா, அது நெறைய ப்ராடக்ட் விக்கும்போது, அந்த குட்டி பெர்சன்டேஜ் அ ஒரே ஆளுக்கு போய் சேரும்போது, அது பெரிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். பெரிய ஒரு காசா இருக்கும். ஸோ அந்த மாதிரியுமே நீங்க ஈஸியா லட்சாதிபதியாவோ, கோடீஸ்வரனாவோ ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
சேவ் அண்ட் இன்வெஸ்ட் இயர்லி. ஸோ அதாவது நீங்கள் சேர்த்து வைங்க, அதை சீக்கிரமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை நினச்சிருக்கலாம், ஒரு 20, 25 வயசில் இருக்கிறவங்களோ 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களோ யோசிச்சிருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு வீடு வச்சுருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி அந்த வீட்டை வச்சு நல்லா காசு பண்ணியிருக்க முடியும், அதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியும், அதை வச்சு என்னோடய படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த படிப்புனால எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கும், அது ஒரு நான் ஃபினான்ஷியலாக ஈஸியாக செட்டில் ஆகிப்பேன். ஆனால் எத்தனை பேர் இதை நினச்சிங்க, உங்களோட பையனுக்கு ஒரு வீடு இருக்கணும், அவங்க இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியவோ இல்லை ஒரு வில்லேஜுக்கு கொஞ்சம் தள்ளியோ பார்த்தீங்கன்னா லேண்டோட மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதை உங்களால் வாங்க முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பையனுக்கோ இல்லைனா அவங்களோட பசங்களுக்கோ உதவுற மாதிரி உங்களால் ஆக்க முடியும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுதான் இன்வெஸ்ட் இயர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குட்டி அமௌண்ட்டை நீங்கள் போடும்போது உங்கள் வருங்காலத்துக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அது டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியாவில் வாங்கி பாருங்கள். அண்ட் அதே இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்டுமே இதுலேயுமே இருக்குது. காம்பவுண்ட் ஆகும். காம்பவுண்டுனா ஃபஸ்ட்டு வருஷம் டபுள் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் திரும்பவும் டபுள் ஆகும், அது இன்னும் டபுள் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5வது வாட்டி பார்த்திங்கன்னா அது 100 மடங்காக உங்ககிட்ட வந்து நிற்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள்ல இருக்கும். ஸோ ஐடி அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் தராங்க, சம்பளம் தராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கும், இல்லை நல்ல எடிட்டிங் ஸ்கில்லாக இருக்கும், இல்லை நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவையாக இருக்குது. ஸோ ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஹைலி பெய்டு ஜாப்னு சொல்லுவாங்க, அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிக் ஸ்கில் தேவைப்படும். அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, அது நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். ஸோ ஒரு பர்சனல் பிராண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பர்சனல் பிராண்டை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுலேருந்து உங்களுக்கு ராயல்ட்டியும் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பாப்புலர் பிராண்ட்ஸ் எல்லாமே ஃபுட் செயினில் வந்திருக்காங்க. ஸோ ஃபுட் செயினில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருசாக எதுவுமே டெவலப் ஆகலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் தான் அவங்களுக்கு லாபம் போய் சேருது. அந்த மாதிரி ஒரு பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு இந்த பிராண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் நீங்கள் அதுக்கு போய் ஒரு பெரிய பிராண்டாக க்ரியேட் ஆக்குற வரைக்கும். ஆகுனதுக்கப்புறமா அந்த காசை வந்துக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐடியா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை என்னால் வாங்க முடியும். ஆனால் அதை திருப்பியும் காசாக்கி பார்க்குறது தான் இந்த விஷயம். ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸில் காரோ இல்லை ஒரு சில ஆன்டிக் பொருட்களோ கிடைக்கும் நமக்கு. அதோட மதிப்பு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு குட்டி விஷயத்த அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே உங்களுக்கு விலை போக வாய்ப்பு இருக்குது. இந்த சில விஷயங்கள்ல யூஸே ஆகாது அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் எப்படி ரெடி பண்ண முடியும், அதை ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு உங்களால் ஒரு பெரும் காசு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய கார் இருக்குது, அதில் இன்ஜினில் லைட்டாக ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அந்த காரை நீங்கள் வாங்கி கரெக்டான மெக்கானிக்கை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் சீப்பான அமௌண்ட்டு கொடுத்து அதை ரெடி பண்ணும்போது விற்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விலைக்கு போய் சேரும். இது வெறும் காருக்கு மட்டும் இல்லை, ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லையுமே இருக்குது. அந்த மெக்கானிக் நீங்களாவே இருந்தீங்கன்னா, அந்த இஷ்யூவை சரி பண்ணுறவங்க நீங்களாவே இருந்தீங்கன்னா அதோட லாபத்தை ஃபுல்லாகவே நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 9th பாயிண்ட். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இது எப்படி உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வித் வெல்த்தி அண்ட் ஆம்பிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பணக்காரங்களோட நீங்கள் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அது எக்ஸாக்ட்டா பணக்காரங்க அப்படின்னு இல்ல. நீங்க இருக்கிற குரூப்ல வந்து உங்கள எவ்வளோ பாசிட்டிவா பேசுறாங்க. அ ஒரு பிசினஸ் ஐடியாவ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, "இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா" அப்படின்ற சொல்ற குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கே அதுலேருந்து வெளிய வாங்க. இல்லன்னா அந்த குரூப்புக்கு நீங்க அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட்டுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத அவங்க ஃபீல் பண்ண வையுங்க. ஏன் இத சொல்றேன்னா, நீங்க இருக்கிற குரூப் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் உங்களோட பாயிண்ட்ட அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அந்த வேல்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த ஐடியா வந்து நல்லாவே டெவலப் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அந்த ஒரு ஐடியாவ யார் யாரெல்லாமே அ ஊக்குவிக்கிறாங்களோ, அவங்க கூட இருங்க. அப்பனா தான் உங்களோட ஐடியா ஒரு சின்ன ஐடியாவா இருந்தாலும் அது பெருசா ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேறஸ் நீங்க ஒரு ஐடியாவ போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்கன்னா, அது பெரிய ஐடியாவா தான் இருக்கும். அப்போ அதையே அவங்க கம்மி பண்ணி விக்கிறாங்கன்னா, அந்த குரூப்ல நிச்சயமா இருக்காதீங்க. அந்த குரூப்ப பெருக்குறவங்களோட இருங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ நம்ம குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 பாயிண்ட்டையுமே பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ அ ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4த் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ ஒரு பிராண்டா நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அ ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏர்லியாவே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சின்ன வயசா 20 வயசு தான் ஆகுதா, 18 வயசு தான் ஆகுதா உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்ட நீங்க ஏதாவது ஒரு இதில இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஃப்யூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை இன்கம் ஜெனரேட்டிங் ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில இந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹைலி பெய்டு ஜாபா இருக்கும். அதுக்கான ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8த் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ பிராண்ட். ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி அதுலேருந்து உங்களால காசு பார்க்க முடியும். ஸோ 9த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்ட வாங்கி, அந்த அசட்ட ரெடி பண்ணி விக்கிறது சொல்லியிருந்தாங்க. 10த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அவங்களோட மோட்டிவேஷனல் திங்கிங்க வந்து என்ஹான்ஸ் பண்ற மாரி இருக்கிற குரூப்ல இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 10 பாயிண்ட் டூ பிகம் அ மில்லியனர். தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.